டியூஸ்டே மார்னிங் அம்மா வந்து மண்டேவே வந்துட்டு ஈவினிங் போல் வந்து இந்த பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டேக்கு வந்து குருமா மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறதுனால வந்து ஒரு ஹேர் பேக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை சலிக்காமல் தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி குறக்குறன்னு இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதுலேயே ஆயில் ஊற்றி வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்க்கும்போது ஹேர் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் சீயக்காய் போட்டனால லைட்டாக அந்த ஆயில் பிசுப்பு இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷ்க்கு வந்து அது வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு சாமி பாட்டு வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றியாச்சு. வெத்தலை வச்சு தான் வந்து விளக்கு ஏற்றிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணியும் வந்து போட்டாச்சு. சாம்பிராணி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை 2 நாள் வந்து கம்பல்சரி வந்து ஏற்றணும் அப்படின்னு என்னோட ஒரு விஷயம். ஸோ அதனால் ஏற்றிட்டு சக்கரை பொங்கலும் சாப்பிட்டுட்டு அந்த டேவை வந்து வைண்ட் அப் பண்ணியாச்சு.